நேற்று அந்த போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இது வந்து சைலன்சர் இது வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு இரநூறுவா. கார்பரேட்டரும் அதோட ஏர் ஃபில்டரும் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக அது இருந்தால் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இது மட்டும் ஏற்கனவே இருந்துச்சு. செயின் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மள அந்த டென்ஷன் அது இல்லை, இது கட் பண்ண தான் பெட்ரு. கொஞ்சம் சுற்றி இறக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு எல்லாத்தையும் டேப் போட்டாச்சு, எர்த்து வயரும் கொடுத்தாச்சு. ஏன்னா இன்ஜின் நம்ம இதுக்கு பெட்ரோல் ஊற்றி சும்மா ஸ்பார்க் ப்ளக் வழியாக உள்ளே ஊற்றி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இன்ஜின் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கு. இப்போ வந்து கிளச்சு கேபிள் வந்து வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளச்சில் லிவர் எல்லாம் வாங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி வண்டியில் போட்டு டைட் பண்ணி ரீடு வால்வு இப்போ தான் மாற்றிச்சு. இது ஒரு இரநூறுவா வந்துருச்சு ரீடு வால்வு. அதுக்கப்புறம் அது பேக்கேஜ் இதெல்லாம் சீலிங் பண்ணியிருக்கு. இப்போ திருப்பி இது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு நான் திருப்பி வீடியோ போடுறேன். ஆக்சிலேட்டர் கேபிள் வாங்கலை, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்குவோம். 1000 தான் கொண்டு போனேன், 1000 சரியாக செலவாக போயிடுச்சு. ஏன்னா கார்பரேட்டர் 350 ரூபா வந்துருச்சு. இது கம்பெனியில் கேபிள் இருக்குது, இதை வச்சு இப்போ ஆக்சிலேட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம இது வேணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம இன்னும் நிறையா வண்டியை ரீஸ்டோர் பண்ணி போடலாம்.